கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாளிலேயும் மத்தேயு 12வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீ கட்டினால் அவன் இடிக்க மாட்டான்னு நான் பேச விரும்புகிறேன். நிறைய நேரத்தில் நீ கட்டாததுனால தான் அவன் அதை இடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு பைபிளில் எழுதியிருக்கு, பலவானை முந்தி கட்டணும்னு எழுதியிருக்கிறது. நீ காலையில் எழும்பும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? காலையில் எழும்பி உடனே சமையல் ரூமுக்கும் உடனே டீ குடிக்கவும் போகாம முதல்ல குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற பலவானை நீ கட்டினா உன் குடும்பம் இடிந்து போகாது. நீ அதுக்கு முன்னாடி போய் காஃபி போடுறதுக்கும் சமையல் அறைக்கும் ஆஃபீஸுக்கும் போகிறதுக்கு அவசரமாக கிளம்பினா முதல்ல நீ கட்டிக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு இடிச்சிருவான். அதனால் வேதம் சொல்லுகிறது, பலவானாகிய சத்துருவை நீ முந்தி கட்டுனா அவனுடைய உடைமைகளை எல்லாம் நீ கொள்ளையாடலாம் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்க முடியும். நீ வேலைக்கு போகும்போது உனக்கு நான் சொல்லி தருகிறேன். நீ எவ்வளவு பெரிய கொம்பா வேணாலும் இரு, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய பொசிஷனில் வேணாலும் இரு, உனக்கு எவ்வளவு அறிவு வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீ வேலைக்கு செல்லுகிற வழியில் இல்லாட்டி வேலை செய்கிற இடத்துல உனக்கு விரோதமாய் அந்த நாளை ஸ்பாயில் பண்ணும்படி பிசாசு ஏதாவது ஒரு கண்ணியை வச்சிருப்பான், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை வச்சிருப்பான். நீ அதை அறிஞ்சே இன்னைக்கு நான் வேலைக்கு போகும்போது என் பைக்குக்கு விரோதமாக என் வேலை செய்கிற இடத்துல எனக்கு விரோதமாக எழும்புகிறத நான் கட்டுகிறேன்னு சொல்லிட்டு நீ கட்டிட்டு போனனா நிச்சயமா நான் சொல்ல வரேன், அவன் உன் வேலையில் பிரச்சனையை தரமாட்டான், உன் குடும்பத்தில் பிரச்சனையை தரமாட்டான். அநேக முறை நான் பல பிசாசுகளை துரத்துகிற ஒரு தேவ மனிதன். அநேக இடத்துக்கு போகும்போது முதல்ல என் குடும்பத்தை கட்டி ஜோம் பண்ணுவேன், அதுக்கு பிறகு என்னுடைய ஊழியத்தை கட்டி ஜோம் பண்ணுவேன். எத்தனையோ முறை பிசாசு அனுபவத்தில் சொல்கிறேன், கட்டாமல் போனதுனால வரும்போது ரொம்ப நொந்து டயர்டாகி ரொம்ப அப்செட் ஆகி நான் வந்த நாட்கள் உண்டு. அதனால் அவன் உன்னை இடிக்காமல் இருக்கணும்னா நீ அந்த பலவானை முந்தி கட்டணும். ஸ்கூலுக்கு போகும்போது ஜோம் பண்ணிட்டு நீ போ, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு படிப்பு ஏறணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்காக நீ இன்டர்வியூக்காக போகும்போது அங்கே 1000 பேர் இருப்பான், ஹெச்ஆர் நிறைய பிரச்சனை பண்ணுவான். நீ சொல்லிட்டு போ, சிங்கங்களின் நாவை நான் கட்டுகிறேன் ஆண்டவரே, சத்துருவனுடைய நாவை கட்டுகிறேன்னு சொல்லிட்டு நீ போனனா உனக்கு ஒரு அற்புதத்தை ஆவியானவர் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேஃப் கார்டுன்னு நான் சொல்ல முடியும். இன்னைக்கு நான் ஏனோ தானோன்னு போவேன், எனக்கு தெரியாததா எனக்கு புரியாததா எனக்கு நீ பாடம் எடுக்கலாம் சொல்லிட்டு போனேன்னா பாடையில் போக வேண்டியதான், வேற வழியே கிடையாது. அதனால் உன்னை பார்த்து சொல்ல வரேன், பலவானை நீ கட்டு. அவன் உனக்குரியதை எதையும் தொடமாட்டான். பாத்தியா, யோபுவனுடைய குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைச்சதுனால பிசாசால உள்ள வரவே முடியலை. என்னதான் அவன் பண்ணினாலும் வர முடியாது. இன்னைக்கு கட்டி ஜோம் பண்ணிட்டு போ. ஒரு நிமிஷமாவது வேலைக்கு போகும்போது நீ ஜோம் பண்ணிட்டு போ, ஊழியத்துக்கு போகும்போது ஜோம் பண்ணிட்டு போ. பலவான உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அவனுடைய பொருளை எல்லாம் நீ கொள்ளையாடலாம். ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறேன். நிறைய நேரத்தில் பலவீனமாகிறதுக்கு காரணமே பலவானை கட்டாததினால். இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை உணர்வை கொண்டு வரட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.